தலைகளை தாழ்த்தி நாம் கடவுளை நோக்கி மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் கடவுளே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, லெந்து காலத்தினுடைய முதலாவது வெள்ளியின் தியான கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த லெந்து காலங்கள், இந்த தவக்காலங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நோன்பு காலங்களிலே தேவர் தாமே உம்முடைய கிருபை நாளகியினாலே நிரப்பி ஒவ்வொருடைய வேண்டுதல்கள், மன்றாட்டுகள், பொருத்தனைகள் அனைத்தையும் தேவர் தாமே நீ அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும் வண்ணமாக துவங்குகின்ற முதலாவது வெள்ளியின் தியான கூடுகைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த கூடுகையிலே பங்களிக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த தவக்காலங்கள் உன்னதமான ஆண்டவரே புதிய ஒரு எழுச்சிகளை கொடுக்கின்ற நாட்களாக இருக்க, நீர் ஆயத்தத்தின் நாட்களாக இருக்க, ஆண்டவரே புத்தாகத்திற்கு உரிய நாட்களாக இருக்க நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை வசனங்கள், சிந்திக்கின்ற இறை சத்தியங்கள், இந்த நாளின் இறை சத்தியத்தை எங்களுக்கு முதலாவது நாளிலே கொடுக்கின்ற எங்கள் தலைமை ஆயர் தேவதாசன் வழியை கொடுக்கின்ற சத்தியமானது தேவி தாமே நம்முடைய பிள்ளைகளின் உள்ளந்திரியங்களை இந்த தவக்காலங்கள் உன்னதமான காலங்கள் என்று உணர்ந்து கொள்வதற்காக ஆண்டவரே புதிய எழுச்சிகளை கொடுக்கின்ற காலங்கள் உணரத்தக்கதாக செய்திகளை நீர் அவர் வழியாக பேச வேண்டும் இடத்திலே தாழ்த்துகிறோம். நீரே ஆசீர்வதியும். இந்த வழிபாடு முழுதுமாக நம்முடைய பிரச்சனத்தை உணர எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் திருப்பையில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகும் கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 169வது பாடல், தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் சேர்வதே என் நாவல் பூமியில் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம்.
நாம் நின்ற வண்ணமாறி கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமாய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றனர். உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவன் வருமாக ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையும் எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையும் எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் செபங்களையும் இந்த வழிபாட்டையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரமானல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக்க நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவ அறிக்கையை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியில் அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இறங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் இருக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். நாம் அமருவோம். திருமறை பகுதி படிக்கப்பட நாம் கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி ஏசையா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. ஏசையா 40 வசனங்கள் 1 முதல் 11 வரை. பக்கம் 1055. நம்பிக்கை தரும் நல்வாழ்க்கு. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் ஆண்டவர். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழ் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமாதானமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவார், அவரின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவார், புல் உலர்ந்து போவும், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சியோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வெற்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கைகளால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினை ஆடுகளை கவனத்துடன் வழிநடத்தி செல்வார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே,
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வெள்ளிக்கிழமை தியான வழிபாட்டிலே உம்முடைய திருவசனங்களை சிந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். கடவுளை அறிவோம் என்கின்ற அடிப்படையிலே ஆற்றுதல் படுத்துகின்ற கடவுளை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயத்துடைய சிந்தனைகளை நீர் ஒருமுகப்படுத்தியருளும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகும் ஆண்டவரே. அடியேனை உம்முடைய சிலுவைக்கு பின்பதாக மறைத்து உம்மை வெளிப்படுத்தும்படியாக வேண்டுகிறேன். தடைகள் யாவற்றையும் நீக்கி அருளும். இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த மாலை தியான வழிபாட்டிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களுக்கு வேண்டிய எல்லாவித அருளையும் ஆற்றலையும் இந்த லெந்து காலத்தில் சிறப்பாக உங்களை வழிநடத்துவாராக. இந்த லெந்து காலத்திலே தொடர் தியானமாக நம்முடைய பேராயம் நமக்கு ஏசாயா 40வது அத்தியாயத்திலிருந்து 55வது அத்தியாயம் வரை தொடர் தியானத்திற்கான பகுதியாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த தொடர் தியானத்தில் கடவுளை அறிவோம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் நம்முடைய கடவுளை புரிந்து கொள்வதற்காக இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. பொதுவாக நாம் பாடிய விதமாக, தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இந்த பாடலின் அடிப்படையிலே லெந்து காலத்திலே நாம் ஆண்டவரோடு கூட அதிகமாக உள்ளே செல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். ஏசாயா இறைவாக்கினர் நூல் ஏறக்குறைய ஒரு திருமறைக்கு ஒப்புமையான ஒரு நூல். ஏனென்று சொன்னால், திருமறையிலே 66 நூல்கள் அடங்கி இருக்கின்றன. 66 நூலிலே பழைய ஏற்பாட்டிலே 39 நூலும், புதிய ஏற்பாட்டிலே 27 நூலுமாக 66 புத்தகங்கள் இருக்கின்றன. அதே விதமாக ஏசாயா இறைவாக்கினர் நூலிலே 66 அதிகாரங்கள் இருக்கின்றன. 1 முதல் 39 அதிகாரங்கள் ஒரு பகுதியாகவும், ஏனைய 27 அதிகாரங்கள் 2ஆம் பகுதியாகவும் பிரிக்கப்படுகின்றன. இந்த 27 அதிகாரங்களை மற்றும் மேலும் 2 தொகுப்பாக 40வது அத்தியாயத்திலிருந்து 55வது அத்தியாயம் வரை ஒரு பகுதியாகவும், 56வது அத்தியாயத்திலிருந்து 66வது அத்தியாயம் வரை ஒரு பகுதியாகவும் பிரிக்கிறார்கள். ஏன் இவ்விதமாக ஏசாயா இறைவாக்கினருடைய நூல் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த இறைவாக்கினுடைய காலகட்டம் மிக மிக முக்கியமானது. அத்தியாயம் 1 முதல் 39 வரை அடங்கியிருக்கிற அந்த பகுதி இஸ்ரவேல் மக்கள் அசிரியர் படையெடுப்புக்கு செல்வதற்கு முன்பதாக, வடபகுதி தென்பகுதி என்று 2ஆக பிரிந்த பகுதி, வடபகுதி அசிரியருடைய படையெடுப்பின் அடிப்படையில் கிமு 722ஆம் ஆண்டு அந்நிய ஆதிக்கத்துக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக அவர்களை எச்சரித்து சொல்லப்பட்ட இறைவாக்கு ஏசாயா 1 முதல் 39 வரை இருக்கிற முதல் பகுதி. 2வது பகுதி ஏசாயா 40 முதல் 55 வரை இருக்கிற பகுதி.
சிறையிருப்பின் காலத்திலே, பாபிலோனிய சிறையிருப்பிலே, தென்பகுதி மக்கள், பாபிலோனிய சிறையிருப்பிலே யூதா நாட்டு மக்கள் அவர்கள் சென்று சிறையிருப்பில் இருந்த காலகட்டத்தில் கடவுள் அவர்கள் மேல் பரிவும் அவர்களுக்கு மீட்பும் புதுவாழ்வும் கொடுக்கிறேன் என்று வாக்களிக்கிற பகுதி இந்த பகுதி. மூன்றாவது பகுதியாக இருக்கிற ஏசாயா 56 66 வரை இருக்கிற மூன்றாம் பகுதி சிறையிருப்பில் இருந்து மீண்டு தங்களுடைய நாட்டிற்கு திரும்பியவுடன் கடவுள் கொடுக்கிற ஒரு புது வாழ்வு மற்றும் சமயம் சார்ந்து எவ்விதமான நடைமுறைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பகுதி. இங்கே நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 40வது அத்தியாயத்திலிருந்து 55வது அத்தியாயம் வரை இருக்கின்ற இந்த 2ஆம் ஏசாயா என்று சொல்லப்படுகிற பகுதியில் யூதர்களுக்கு அருளப்படுகிற செய்தியில் கடவுளை அறிந்து கொள்வதற்கு ஆழமான சில செய்திகளை இந்த பகுதியிலே காண முடிகிறது. இதற்காகத்தான் கடவுளை அறிவோம் என்கின்ற தலைப்பிலே இந்த தியானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதன் அடிப்படையிலேயே கடவுளை எவ்விதமாய் அறிந்து கொள்வது என்பதை, எப்படிப்பட்ட கடவுளாக கடவுள் நமக்கு இருக்கிறார் என்பதை இந்த பகுதிகள் நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கின்றன. இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி கடவுளை அறிவோம் என்கின்ற தியானத்திலே ஆற்றுப்படுத்தும் ஆண்டவர், நம்மை ஆற்றுகின்ற ஆண்டவர், the Lord who consoles. ஏசாயா 40வது அத்தியாயம் 1வது வசனத்தை படிக்கிற பொழுது, ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு, கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். இறைவாக்கு இவ்விதமாகவே தொடங்குகிறது. பாபிலோனிய சிறையிருப்பிலே ஆழ்ந்த உளவியல் தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருந்தது. எருசலேம் நகரமும் திருக்கோயிலும் அழிக்கப்பட்டு 2ஆம் நேபுகாத்நேச்சாரால் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு அந்நிய நாட்டிலே அடிமைகளாக இருக்கிற சூழ்நிலையிலே வாழ்வும் வாழ்வாதாரமும் அது இல்லாமல் இருக்கிற நிலையிலே உளவியல் சார்ந்து அவர்கள் அடைந்த அத்தகைய ஒரு வேதனை தான் இங்கே இருக்கிறது. அதன் விளைவாக எழுந்த ஒரு இறைவாக்குத்தான் இந்த என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் மக்களை தேற்றுங்கள் என்று சொல்லுகின்ற இந்த பகுதி. சங்கீதங்களிலே 137வது திருப்பாடலே இந்த உளவியல் சார்ந்து உள்ளபூர்வமாக இந்த யூதா மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பு பாடலாக, அழற்சி பாடலாக அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றன. நாடு கடத்தப்பட்டு வேறு இடத்திலே சிறைப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆயினும் இந்த நெருக்கடியான் மத்தியிலே கடவுள் மேல் தங்கள் நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள அவர்கள் தொடங்கினார்கள். இறுதியிலே தாங்கள் எருசலேமுக்கு திரும்புவதற்கான தங்கள் நம்பிக்கையை தங்களுக்குள்ளாக தக்க வைத்துக் கொண்டனர். ஆக அந்த அடிப்படையிலேயே இன்றைக்கு ஏசாயா இறைவாக்கினர் நூல் 40வது அத்தியாயம் 1 முதல் 11 வரை அடங்கியிருக்கிற அந்த ஆறுதல் வார்த்தை, கடவுள் கொடுக்கிற ஆறுதல், பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிற மக்களுக்கு என் மக்களை ஆற்றுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள். காரணம், அவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள், அவர்கள் கடினப்பாட்டில் இருக்கிறார்கள், சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆறுதலை எப்படி கடவுள் வழங்க முடியும்? ஏசாயா 40வது அத்தியாயம் 2வது வசனத்தின் அடிப்படையிலே, எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள்.
மன்னிப்பின் வழியாக கடவுள் ஆறுதல் கொடுக்கிறார். பழைய ஏற்பாடு முழுவதும் கடவுளும் அவருடைய மக்களாக இஸ்ரவேல் மக்களுக்கும் யூதா நாட்டிற்கும் இடையே உறவும், அந்த உறவிலே மக்கள் பிரிவதும், கடைசியிலே கடவுள் அவர்களை தண்டிப்பதும், அவர்கள் மீண்டும் மறுபடியுமாக கடவுளத்திலே சேருவதும், அவர்களை கடவுள் சேர்த்து கொள்வதும், இப்படி பல பகுதிகள் இருக்கின்றன. வேற்று தெய்வ வழக்கத்தின் மூலமாக கடவுளை விட்டு அவர்கள் தூரம் போகிற போது, இறைவாக்கினர்கள் அவர்களை கண்டித்து உணர்த்துகிற போது, மறுபடியுமாக வந்து அவர்கள் கடவுளிடத்திலே திரும்புகிற போது அவர்களை மன்னித்து அனுப்புகிறார். இதுதான் 2ஆம் நேபுகாத் நேசார் இவர்களிடம் இவர்கள் சிறைப்பட்டு செல்ல கடவுள் அனுமதித்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் திரும்பி வந்து மனம் மாறி கடவுளின் ஆறுதலின் வாக்குறுதிகள் இந்த இடத்திலே அளிக்கப்படுகிறது. மன்னிப்பும் அந்த மன்னிப்பின் வழியாக தம்முடைய மக்களோடு கொண்டுள்ள தனிப்பட்ட உறவினை புதுப்பித்து கொள்வதையும் இந்த இடத்திலே நாம் காண முடிகிறது. மன்னிப்பின் வழியே ஆறுதல். இஸ்ராயேல் மக்கள், யூதா நாட்டு மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலே செல்லுகிற பொழுது, நீங்கள் அந்நிய நாட்டிலே வேற்று தெய்வங்களை வணங்க தொடங்கினீர்கள், கடவுளுக்கு எதிரான பாவங்களை நீங்கள் செய்தீர்கள், நீங்கள் மனம் மாறுகின்ற பொழுது கடவுள் உங்களுக்கு மீட்பு தருவார், நீங்கள் அடிமை தளத்திலிருந்து வெளியே வந்து புது வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஆறுதலின் செய்தியை அங்கே கொடுக்கிறார். இந்த லெந்து காலத்தில் நாம் நம்மை சற்றே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த லெண்டு காலம் என்பது நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற காலம். நம் பிழைகளை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்புகின்ற ஒரு காலம். எந்த இடத்திலே நான் கடவுளை விட்டு தூரம் சென்று விட்டேன், எந்த இடத்திலே நான் கடவுளுக்கு இணக்கமாக வாழ வேண்டிய இடத்திலே என்னால் இணக்கமாக வாழ முடியாமல் தூரம் சென்று விட்டேன், எந்த இடத்திலே நான் மனம் மாற வேண்டும், எந்த இடத்திலே நான் மனம் திரும்ப வேண்டும், என் கடவுளை விட்டுவிட்டு எத்தகைய சிலைக்கு நான் மதிப்பு கொடுத்து விட்டேன், ஒன்றும் செய்ய இயலாத அவைகளுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டேனே, இதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்ற மன்னிப்பை நாம் பெற அழைக்கப்படுகிறோம். ஏதோ லெந்து காலத்தில் வெள்ளிக்கிழமையில் இந்த மாலை நேரத்தில் எல்லாரும் கடவுளை தொழுது கொள்ளுகிறார்கள் என்பதற்காக நாம் இங்கே வந்துவிடக்கூடாது. மாறாக, கடவுளே என் பிழைகளை மன்னியும் சுவாமி, நான் உம்மை விட்டு நான் தூரம் சென்று விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லுகிற பொழுது கடவுள் மன்னிப்பை கொடுக்கிற ஆறுதலின் கடவுளாய் இருக்கிறார். யாருக்கு மன்னிப்பை கொடுக்கிறார்? அவர்கள் யூதா நாட்டிலே, அந்நிய நாட்டிலே அடிமைகளாக இருக்கிற போது, மக்கள் மனம் திரும்புகிற போது அவர்கள் அங்கே தாயகத்துக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கிற பொழுது, சமத்துவத்தின் வாழ்வின் வழியே ஆறுதலை கடவுள் அழுகிறார். கான்சலேஷன் பை பிரிங்கிங் ஈக்வாலிட்டி. ஏசாயா 40வது அத்தியாயம் 4வது வசனத்திலே எடுத்தவர்கள் படியுங்க. 40:4. பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். உடனே சந்தோஷமாக கைத்தட்டி பாடுவோம். மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். சந்தோஷமாக இருக்கும் பாடுறதுக்கு. ஆனால் போதும். ஆனால் இந்த பள்ளங்கள் எல்லாம் மேடுகளாக்கப்பட வேண்டும், மலை குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும், கோணலானதெல்லாம் நேராக்கப்பட வேண்டும், கரடு முரடானவை சமதளமாக்கப்பட வேண்டும். இதற்கெல்லாம் என்ன விஷயம் இருக்கிறது? சமத்துவத்தின் வாழ்வின் வழியே நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும். எங்கள் மக்கள் ஆறுதல் அடையாமல் இருக்கிறார்கள். எப்படி ஆறுதல் அடைவார்கள்? ஒருவருக்கு ஒருவர் இடையே பல்வேறு விதமான பிரச்சனைகள். ஒரு கூட்டமைப்பாக வாழ்ந்த இஸ்ராயேல் மக்கள், அவர்கள் கோத்திர கூட்டமைப்பாக இருந்த மக்கள் உடன்படிக்கையின் வாழ்விலே இருந்தார்கள். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன்,
எங்களுடைய மக்களாக நீங்கள் இருப்பீர்கள். கடவுளோடு கொண்டிருந்த அந்த உறவு விடுதலை பயணம் 19:5-6 நாம் பார்க்கிற பொழுது அங்கே இந்த உடன்படிக்கையின் வாழ்வை நாம் படிக்க முடிகிறது. இஸ்ரவேலருக்கும் யூதா நாட்டிற்கும் இடையே இருந்த உறவிலே அவர்கள் பிரிந்திருந்தார்கள். வடநாடு தனியாக பிரிந்திருந்தது, தென்னாடு தனியாக பிரிந்திருந்தது. 2 மக்களும் பிரிந்திருந்தார்கள். ஒரே மக்களாக இருந்த கடவுளின் பிள்ளைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்கள், நாங்கள் வடநாட்டை சேர்ந்தவர்கள், நாங்கள் தென்னாட்டை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு சமாரியா தலைநகர், எங்களுக்கு எருசலேம் தலைநகர், இந்த இடத்தில் தான் கடவுள் இருக்கிறார், இந்த இடத்திலே கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அந்த வேற்று மனப்பான்மை இருந்த சூழ்நிலையிலே ஒரு சமூகம், ஒரு கூட்டமைப்பாக வாழ வேண்டிய சமூகம் பிளவுபடுத்தப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள், குன்றுகள் அகன்றிட வேண்டும். எந்த குன்றுகள் அகன்றிட வேண்டும்? நான் வேறு நீ வேறு என்று பிரிந்திருக்கிறாயே. இஸ்ராயேலின் ஒரே கடவுளை வணங்குகிற நான் இன்றைக்கு வேறு வேறாக நான் பிரிக்கப்பட்டிருக்கிறேனே. நான் சமாரியாவை சேர்ந்தவன், கலப்பினவன், அசிரியோடு கலந்து விட்டவன் என்று என்னை பிரித்து ஒதுக்கி வைத்திருக்கிறாயே. இந்த சமத்துவத்தின் வழியாக கடவுள் ஆறுதல் கொடுப்பார். நமக்குள்ளாக என்ன பிரிவினைகள், எத்தகைய மாறுபாடுகள், எத்தகைய கோணலானவைகள், இவையெல்லாம் நம்மிடத்தில் மாறுபட வேண்டும். மத்தேயு நற்செய்தியிலே அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு 5:23-24 வசனத்திலே வாசிங்க. மத்தேயு 5:23-24. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்துக்கு முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். ஆகையால் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்திலே செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்காவது யார் மேலாவது உங்களுக்கு மனத்தாங்கள் உண்டென அங்கே நீங்கள் நினைவு கூர்ந்தால் உங்கள் காணிக்கையை தூக்கி போய் தூரமாக வைடா. அதான் அதனுடைய அர்த்தம். நீ காணிக்கையை பெருசாக கொண்டு வந்து இங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்க்கன்னு சொல்றியே, உன் காணிக்கை எனக்கு வேணாயா, தூக்கி தூரம் வையா. முதல்ல போய் உன் சகோதர இடத்துல போய் நீ நன்னாக பேசு, உன் சகோதரத்தில் நீ அன்பு கூறு, உன் சகோதரத்தில் பகைமை வைத்துவிட்டு, உன் சகோதரிடத்தில் பகைமை வைத்துவிட்டு, ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு சமூக அமைப்பை நீ வைத்துவிட்டு இங்கே வந்து காணிக்கையை செலுத்துவதற்காக வந்து விடாதே. உன் காணிக்கையை விட நீ 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. சமூக ரீதியாக இன்றைக்கு சமூகம் உடைக்கப்பட்டிருக்கிறது. சாதிய ரீதியாக இன்றைக்கு சமூகம் உடைக்கப்பட்டிருக்கிறது. சமய ரீதியாக இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் பூர்வமாக சமூகம் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண் பெண் என்ற வேறுபாட்டினாலே, ஏழை பணக்காரன் என்கின்ற வர்க்க வேறுபாட்டினாலே சமூகம் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளங்கள் எல்லாம் அகன்றிட வேண்டும். மலைகள், குன்றுகள், ஏற்ற இறக்கங்கள் அகற்றப்பட வேண்டும். கோணலாக நான் ஒரு பாதி நீ ஒரு பாதி என்று போகிற அந்த சிந்தனையெல்லாம் ஒரு சிந்தனையாக மாற வேண்டும். இப்படிப்பட்ட சமூக அமைப்பைத்தான் ஏசாயா காட்சி காணுகிறார். புரிகிறதா? மறுபடியும் இந்த பாடலை பாடும்போதாவது கொஞ்சம் யோசித்து பாடுங்கள். நான் எனக்குள்ளாக பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களை வைத்துக்கொண்டு சத்தமிட்டு கைத்தாளம் விட்டு நான் இந்த பாட்டையெல்லாம் பாடிக்கொண்டிருந்தேன் என்றால் போலியான ஒரு ஆன்மீக வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மூன்றாவதாக, இறை வார்த்தையின் வழியே ஆறுதலை கடவுள் அருளுகிறார். நம்முடைய கடவுளை நாம் தெரிந்து கொள்வோம். கான்சலேஷன் பை வேர்ட் ஆஃப் காட்.
ஏசாயா 40ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம்முடைய ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனிதர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே சாதனைகளை நிகழ்த்தும் போது இறைப்பற்று கொஞ்சம் குறைந்து விடுகிறது. மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக நாம் மாறுகின்ற பொழுது கடவுளை நெருங்குவது என்பது கொஞ்சம் குறைந்து விடுகிறது. ஆக மேட்டிமை என்பது ஒருவருடைய வாழ்க்கையிலே தொடங்கி விடுகிறது. இது காலப்போக்கிலே தன்னுடைய கடவுளை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து அந்த மனிதன் நீர்த்து போய் தன்னுடைய விசுவாசத்தையே மாற்றிக்கொள்ளுகிற நிலைக்கு செல்லுகிறது. இங்கு யூதா நாட்டு மக்களிடையே காணப்படுகிற மனமேட்டிமை, மனநிலை கடவுளால் தொடர்ந்து கண்டிக்கப்படுகிறது. உங்கள் மேட்டிமை என்கின்ற பாவத்தினாலே நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் மறந்து போனீர்கள். கடவுளின் தண்டனை தீர்ப்புக்கு நீங்கள் உட்படுவீர்கள். எச்சரிப்பின் வார்த்தை அங்கே கொடுக்கப்படுகிறது. இது நினைவூட்டுகிற வசனம். கடவுளுடைய வார்த்தை தான். புல் உலர்ந்து போம், பூ காய்ந்து போம், ஆனால் கடவுளுடைய வார்த்தை நிலையாக நிற்கும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஏன் இந்த கடவுளுடைய வார்த்தையை மறந்து போனோம்? கடவுளுடைய வார்த்தையையும் கடவுளுடைய திருப்பணியர் கொடுக்கின்ற வார்த்தையும் கிண்டலாக பேசிக்கொண்டிருக்கிற உள்ளங்களே, கடவுளுடைய வார்த்தையை அமிதமாக நீங்கள் ஏளனப்படுத்தி விட முடியாது. கடவுள் தம்முடைய வார்த்தையை ஒருபோதும் வீணாக அவர் திருப்புவது கிடையாது. லென்த் காலத்திலே கடவுளுடைய வார்த்தையை சரியாக நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சிறப்பான ஒரு வார்த்தையாக அமைய வேண்டும். நான் யாரை வைத்து குறிவைத்து வார்த்தைகளை விளையாடி கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வார்த்தை ஜாலத்தினாலே யாரை நான் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறேன்? நீங்கள் கடவுளை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். கடவுளுடைய திருப்பணியை நீங்கள் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லெந்து காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேம்பட வேண்டும் என்றால் கடவுளுடைய திருமுறைக்கு நேராக நாம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் அவனுடைய முடிவு உங்களுக்கு தெரியும். ஆக இப்படிப்பட்ட கடுமையான வசனங்களை நாம் இங்கே வைத்திருக்கிறோம். இத்தகைய நிலையிலே ஆன்மீக வாழ்க்கையிலே லெந்து காலத்திலே மேம்பட வேண்டும். காலையிலே சில ஆயர்களை சந்திக்கும்படியாக நானும் செயலருமாக நாங்கள் சென்றோம். வழியிலே பார்க்கிற பொழுது இஸ்லாத்து அன்பர்கள் ரமலான் நோன்புக்காக அவருடைய பள்ளிவாசலில் சென்று அவர்கள் சகோதர சகோதரிகளாக இணைந்து அவர்கள் வழிபட்டு விட்டு அந்த வெயிலில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை எப்படியாவது புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக என் தாத்தா காலத்திலிருந்து என் தாத்தாவுடைய தாத்தா 6 தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்தவர்கள், 8 தலைமுறையாக கிறிஸ்தவர்கள். எங்கள் தகப்பனார் தான் எங்கள் ஊரிலேயே முதல் கிறிஸ்தவராக மாறினவர் என்று தம்பம் அடித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறை வார்த்தையின் வழியே நாம் ஆறுதல் பெற. என்னத்தான் நீங்கள் மிகப்பெரிய படிப்பாளியாக, நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக, மிகப்பெரிய அறிஞராக, மிகப்பெரிய முனைவராக நீங்கள் இருந்தாலும் கூட இந்த அடிப்படை கடவுளுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலே செயல்படவில்லை என்றால் அதிலே பிரயோஜனமே கிடையாது. உங்கள் மேட்டுமையாலே நீங்கள் அழிந்து போவீர்கள். உங்கள் தீமையான எண்ணங்களினாலே நீங்கள் அழிந்து போவீர்கள். அங்குதான் இங்கே சொல்லுகிறது இஸ்ராயல் மக்கள், இந்த யூதா மக்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை தான் நிலைத்து நிற்கும். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இது பூ என்று, பூ உலர்ந்து போகும். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இது காய்ந்து போகும். ஆனால் கடவுளுடைய வார்த்தை தான் நிலைத்து நிற்கும். அதிலே நீ அங்கே சார்ந்து வாழ வேண்டும் என்பதை அழைப்பு கொடுக்கிறார். 4வதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது கான்சலேஷன் பை ஷெப்பர்ட் லைக் பிரின்சிபிள், ஆயத்துவ ஆட்சியின் வழியே ஆறுதல். ஏசாயா படிங்க. ஏசாயா 40வது அத்தியாயம் 9 முதல் 11 வாக்கியங்கள்.
சீயோனே நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே நற்செய்தி உரைப்பவரே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். அவர் வென்றவை அவர் முன் செல்லுகின்றன. ஆயனை போல தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். எப்படி பாருங்க, எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது பாருங்க. சீயோனே நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்றுகொள். ஏறி நின்றுகோ, உயர்ந்த இடத்துல நின்றுகொள். நீ சாதாரணமான மக்கள் அல்ல, யூதா கூட்டமே, இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் உயரிடத்திலே செல்லுங்கள். எருசலேமே நற்செய்தி உரைப்பவரே, உன் குரலை எழுப்பு, நீ அஞ்சாதே. நீ சாதாரணமானவன் கிடையாது, நீ மேலே எழும்ப வேண்டிய ஒரு ஆள். இதோ உன் கடவுள் என்று யூத நகர்களிடம் முழங்கு. என் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். நான் அடிமைத்தன வீட்டில் இருக்கிறேன், என்னோடு கூட கடவுள் வந்துவிட்டார். சீயோனே நீ முழங்கு. நீ இப்போது சிறையிருப்பில் இல்லை, சிறையிருப்பிலிருந்து உன்னை மீட்டு நான் கொண்டு போகிறேன். ஆறுதல் படுத்துகின்ற கடவுள் அவர்தான் சொல்லுகிறார். எப்படி ஆறுதல் படுத்துவாராம்? ஆயனை போல், ஒரு ஷெப்பர்ட் லைக், ஒரு ஆயனை போல, மேய்ப்பனை போல தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஒன்றுபடுத்துவார், எல்லாரையும் அரவணைத்து செல்வார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளிலே தூக்கி சுமப்பார். எவ்வளவு பாருங்க, இந்த ஆடு ஒரு வேளை நடக்க முடியாத ஆட்டாக இருந்திருக்கலாம். இந்த ஆடு ஒரு மாதிரி சரியா மற்ற ஆடுகளைப் போல வேகமாக ஓட முடியாத ஆடாக இருக்கலாம். அதை எடுத்து அவர் தோளிலே சுமந்து கொள்வாராம். இப்படித்தான் கடவுள் அவர் யாராவது கொஞ்சம் சினை ஆடுகள் இருந்தால் கவனத்தோடு நடத்தி செல்வாராம். ஒரு குடும்பத்தை நடத்துவது போல் இஸ்ராயேல் மக்களுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கடவுள் கொடுக்கிறார். வடநாடு தென்னாடு என்று இரண்டு பிரிவாக பிரிந்திருந்த அந்த மக்கள் கூட்டத்திற்கு தாவீதினுடைய அரசாட்சி நான் கொடுப்பேன். தாவீதினுடைய அரசாட்சி வருகிற பொழுது, எப்படி தாவீதுடைய அரசாட்சியில் நீங்கள் ஒன்றாக இருந்தீர்கள், இப்படி ரெண்டு தேசமாக நீங்கள் பிரிந்திருக்கவில்லை, நீங்கள் ஒன்றாகவே செயல்பட்டீர்கள். வடநாடு தென்னாடு என்று நீங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு சிறையிருப்பில் இருக்கிற போது ரெண்டு நாடாக நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள். உங்கள் இருவரையும் நான் ஒரே மேய்ப்பனாக இருந்து என் தோளிலே சுமந்து கொண்டு நான் உங்களை எடுத்து செல்வேன். தாய் நாட்டுக்கு நீங்கள் போகிற பொழுது நீங்கள் பிரிந்திருந்த மக்களாக அல்ல, இணைந்து செயல்பட்டவர்களாக, பிரிந்து ஆண்டவரை வழிபடுகிற கூட்டமாக அல்ல, இணைந்து எருசலேமிலே வழிபடுகிற ஆண்டவருடைய கூட்டமாக நான் உங்களை மாற்றுவேன். வாருங்கள், ஆறுதல் படுத்துகிறேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. மந்தையிலே சிதறுண்ட ஆடுகளை கூட்டி சேர்த்து அவற்றை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிற ஆயத்துவ முன்மாதிரியை ஆண்டவர் இங்கே வைக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பிலே ஏசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து குறிப்பாக இரண்டாம் பகுதியாக இருக்கிற ஏசாயா 40வது அத்தியாயம் 40வது அத்தியாயம் முதல் 55வது அத்தியாயம் வரை இருக்கிற பகுதியில் இன்றைக்கு ஆற்றுப்படுத்துகிற கடவுள் என்கின்ற தலைப்பின் கீழாக 40வது அத்தியாயத்திலே 1 முதல் 11 வாக்கியங்களில் அடங்கியிருக்கிற பகுதியில் மன்னிக்கின்ற கடவுளாக, நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அரவணைத்துக் கொள்ளுகின்ற கடவுளாக, சமத்துவத்தை வழிநடத்துகிற, சமத்துவத்தை நம்மளே நிலைநாட்டுகிற கடவுளாக, கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு நல்ல வாழ்வை கொடுக்கிற, ஆறுதல் கொடுக்கிற கடவுளாக, ஒரு ஆயனை போல நம்மை சுமந்து சென்று நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அந்த கடவுளை நாம் புரிந்திருக்கிறோம். வரலாற்றிலே இயேசு என்கின்றவர் ஒருவர் வந்து இதையெல்லாம் செய்தார் என்பது இருக்கட்டும்.
வரலாற்றிலே பல நிலையிலே எந்தெந்த இடத்திலே மக்கள் சிதறுண்டு போனார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு மேசியாவை கடவுள் எழுப்பிக்கொண்டே இருந்தார். அவர்களை வழிநடத்தி செல்வதற்கான சிறப்பான நிலை கொடுத்தார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கோரேஸ் என்கின்ற மன்னன், அவனை கொண்டு வேற்று சமயத்தை சேர்ந்தவரை கொண்டு இஸ்ராயேல் யூத மக்களை அவர் சிறப்பாக வழிநடத்தி செல்லுகிறார். அவர்களை விடுதலை வாழ்வுக்கு நேராக செலுத்துகிறார். காரணம் என்னால், என் மக்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள், என் மக்கள் கனிவுடன் யாராவது பேசுவார்களா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள், என் மக்கள் யார் ஆற்றுப்படுத்துவது என்பது கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் நம் தன்னிலை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்புவோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறார். எத்தனை நாட்கள் நீங்கள் அடிமைத்தனத்திலே இருக்க போகிறீர்கள்? எத்தனை நாட்டில் அந்நிய நாட்டிலேயே நீங்கள் அடிமையாக இருக்க போகிறீர்கள்? கடவுள் கொடுக்கிற ஒரே அழைப்பு, நீங்கள் தாயகத்துக்கு சென்று கடவுளை நீங்கள் தூய நிலையிலே வழிபட வேண்டுமென்றால் உங்கள் பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள், நீங்கள் மனம் திரும்ப மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், நான் ஆறுதல் அளிக்கிற கடவுளாய் இருக்கிறேன் என்பதை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இல்லை, என் பிடிவாதத்தில் நான் வீணாக சென்று கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் நம்முடைய நிலையை இழந்து இன்னொரு நிலைக்கு போய் அது அழிவின் பாதையில் நம்ம இட்டு செல்வதற்கு ஏதுகரமாக அமைந்து விடும். ஆக அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை இட்டு செல்வோம். இந்த லெந்து காலம் அதற்குத்தான் கொடுக்கப்படுகிறது. தவறி விழுவது என்பது இயல்பான விஷயம், ஆனால் அதிலிருந்து எழுந்து நிற்பதுதான் ஒரு நீதிமானுடைய விஷயம். அதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து சிறப்பாக வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை தியான வழிபாட்டில் நம்முடைய திருப்பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தவைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே, குறிப்பாக யூத மக்கள் மத்தியிலே ஏசாயா 40, 55 அதிகாரங்கள் வரை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை உம்முடைய இறைவாக்கினர் மூலமாக அந்த மக்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை எப்படியாவது தங்களுடைய பாதையில் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ அனுப்புகின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுளை அறிந்து கொள்ள தவறிய ஆண்டவரே, எங்களுடைய யூத மக்களை போன்று நாங்கள் பல நிலையிலே நாங்கள் உண்மை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எழுந்து காலத்தில் நீர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு எந்த வழியாய் உம்மிடத்தில் நாங்கள் அடைய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அந்த நிலையை அடைந்து கொள்ள எங்களை பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கரத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே. ஆமென். நாம் கேட்ட சத்தியத்திற்கிணங்க அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல்ல பிதாவாக்கிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுமனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரி ஒழித்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டா என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். அமருவோம். அன்புக்குரியவர்களே, மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுடைய இணையற்ற திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தவக்கால நற்செய்தி கூட்டம் நாளை 21/2/2026 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சிஎஸ்ஐ வளாகம் கிண்டியிலே நடைபெறுகிறது. நம்முடைய பேராயர் அவர்கள் நமக்கு கடவுளுடைய செய்தியை வழங்குகிறார்கள். பேராயர் அம்மா அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். பேராயத்தினுடைய அலுவலர்கள் கலந்து கொள்கிறார்கள். நற்செய்தி பணி வாரியத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பேராயர்கள் தெரிவித்திருக்கிற விதமாக 8:15க்கு உள்ளாக இந்த கூட்டம் நிறைவுறும். சரியான நேரத்துக்கு 7 மணிக்கு பேராயர் அவர்கள் கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று இன்னத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே திருச்சபை அன்பர்கள், நாளைய தினத்தில் நமக்கு அருகாமையில் இருக்கிறது, ரொம்ப கிட்ட இருக்கிற டிஸ்டன்ஸு. நீங்கள் அந்த இடத்துல கிண்டி வளாகத்துக்கு சென்று நீங்கள் ரேஸ் கோர்ஸுடைய பின்பக்கமாக இருக்கிற அந்த இடத்துக்கு அடைந்து நீங்கள் அங்கே
அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பங்கு பெறும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு உங்களுடைய வாகன வசதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கொங்கள், நீங்களாகவே ஏற்பாடு செய்து கொள்ளும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ள வெகு அருகாமையிலேயே இருக்கிறது. எனவே இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏறக்குறைய 100 பேராவது நம்முடைய திருச்சபையிலிருந்து வர வேண்டும் குறைந்தது என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே தான் உங்களிடத்தில் ஏற்கனவே தகவல் அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொரு ஐக்கிய குழுக்களும் அந்த வழிபாட்டிலே அந்த லெந்து கால தியான கூட்டத்திலே வந்து கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை கொடுத்திருக்கிறேன். எனவே தயவுசெய்து அதிலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் குறிப்பாக திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 6:30 மணிக்கு நமக்கு லெந்து காலை தியான கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 நாட்கள் கடந்து விட்டன. திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து கடவுளுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இது ஒரு தொடர் செய்தியாக அமையும். ஒருவேளை இதை நாம் அட்டெண்ட் பண்ணுவதன் மூலமாக அல்லது நேரலையின் மூலமாக நீங்கள் அதை செய்தியை யூடியூப்பில் பெற்றுக்கொள்கிற போது அந்த நூலை குறித்த ஒரு சின்ன ஒரு தெளிவு, முழுமையான தெளிவு என்று சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு தெளிவை, அதில் இருக்கிற கருத்துக்கள் உரிய தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுகரமாக இருக்கும். எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாடு நமக்கு நடைபெறும். அந்த வழிபாடு ஆண்கள் ஐக்கிய சங்கத்துடைய சிறப்பு வழிபாடாக அமையும். எனவே ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அந்த வழிபாட்டை நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். நமக்கு சென்னை பேராயத்தினுடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்துடைய செயலாளர் திரு ஜாஷுவா ஜென்கின் அவர்கள் அந்த நாளிலே கலந்து கொண்டு நமக்கு இறை செய்தியை வழங்குகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஆலய வழிபாட்டுக்கு பின்பதாக ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்கான அந்த அரை நாள் கூடுகை ஒன்று, சிறப்பு கூடுகை ஒன்று நடைபெறும். அந்த கூடுகையிலும் அவர்கள் கடவுளுடைய செய்தியை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். எனவே ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் அதோடு கூட இருக்கிற பல ஆண்களும் இதில் கலந்து கொள்ளலாம், எல்லாரும் கலந்து கொள்ளலாம். ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் மட்டுமென்று அல்ல, எல்லா ஆண்களுக்கும் அவர்களுடைய கன்வீனர் நான் அழைப்பு கொடுக்க சொல்கிறேன். எல்லாரும் நீங்கள் கலந்து கொண்டு அந்த நாளில் ஒருவேளை நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் என்றால் அவரிடத்தில் நீங்கள் கன்வீனர் திரு பால் ரவி சந்தர் அவர்களிடத்தில் உங்களுடைய பெயரை கொடுத்து விடுங்கள். இப்பொழுது கூட கொடுத்து விட செல்லலாம் நீங்கள். ஏன்னால் ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு உணவு எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்ய வேண்டும், தேநீர் ஆயத்தம் செய்ய வேண்டும். முன்கூட்டியே நீங்கள் பெயர் கொடுத்தால் நல்லது. அந்த நாளில் நீங்கள் பெயர் கொடுத்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனவே நீங்கள் பெயர் கொடுத்துவிட்டு செல்லுபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லெந்து காலத்துடைய சுய வெறுப்பு உண்டியல்கள் உங்களுக்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்கள் எடுத்து செல்லலாம். ஆனால் பத்திரமாக நீங்கள் 3 மணி நேர தியான வழிபாடு புனித வெள்ளி அன்று அதை கொண்டு வந்து கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் இங்கே படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எதை வெறுத்து ஒதுக்குகிறீர்களோ அதில் கிடைக்கின்ற அந்த ஒரு காணிக்கைகளை நீங்கள் இந்த உண்டியலிலே படைத்து கடவுளிடத்திலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பட்டியல் உங்களுக்கு இந்த பேம்ப்ளெட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா அங்கே இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதே விதமாக நமக்கு இந்த சோவினியருக்காக நாம் ஒரு பேம்ப்ளெட்ஸ் அங்கே வைத்திருக்கிறோம். இதை எடுத்து செல்லுங்கள். யார் எடுத்து செல்லையோ எடுத்து செல்லுங்கள். குறைந்த 5 எடுத்து செல்லுங்கள். சென்று உங்களுக்கு தெரிந்த இடத்திலே நீங்களோ யாரோ நீங்கள் சென்று அதுக்கான சில ஆட்ஸ் நீங்கள் வாங்கி தரும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுக்காக நான் ஜெபித்துக் கொள்வோம். கடவுள் நம்மை சிறப்பாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மறுபடியுமாக நாம் அனைவரும் இணைந்து காணிக்கை பாடலாக புதுவாழ்வு பாடலில் 54வது பாடல் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். அந்த சேலையிலே கடவுளுக்கென்று நாம் காணிக்கையை செலுத்துவோம். நீரே,
சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். லெந்து காலத்துடைய வெள்ளிக்கிழமை, முதலாவது வெள்ளிக்கிழமை தியான வழிபாட்டை நீ சிறப்பாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்ட நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த தவ காலத்திலே உண்ணா நோன்பு மேற்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, உம்மண்டையிலே நெருங்கி ஜீவிப்பதற்காக எடுத்திருக்கிற பல்வேறு முயற்சிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம். தின தியானத்தோடு கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பணிந்து கொள்கிற நமது பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரின் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற நமது பிள்ளைகளை நீ சிறப்பாக வழிநடத்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றும் ஒரு ஆண்டவரே வெள்ளிக்கிழமை நாங்கள் காணுகிற வரை நம்முடைய ஆன்மீக வாழ்விலே ஒரு புதிய ஆண்டவரே நடைமுறை தந்து நீ வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நடைபெற இருக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நீ ஆசீர்வதியும். நாளைய தின ஆண்டவரில் எந்தகால கன்வென்ஷன் கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதில் உடைய திருப்பிரசன்னம் தூய் ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, பல்வேறு விதத்திலே திருச்சபையிலே அநேக பணிகள் இருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவரை அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற, குறிப்பாக ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய வழிபாடு மற்றும் கர்த்தாவே அவர்களுடைய ஆண்டவரை கூடுகை எல்லாம் சிறப்பாக அமைய செய்தி கொடுக்கிற எமது மகன் அவர்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களை மறைத்து உம்மை நீ வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய கரங்களிலே எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். சுவாமி, திருச்சபையில் நல்ல திட்டங்கள் பலவுக்காக வேண்டுகிறோம். அந்த திட்டங்கள்லாம் சிறப்பாக நடைபெற அதற்காக கர்த்தாவே முன்னெடுக்கப்படுகிற தடைகள் நீக்கப்படும்படியாக கர்த்தர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். எங்கள் ஆலயத்திற்கென்று கர்த்தாவே பெஞ்சுகளை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அதிலே கர்த்தாவே நல்ல முன்னேற்ற பணிகளையும் தந்து நீ வழிநடத்தும்படியாக ஆண்டவரே எந்த குறையும் இல்லாமல் நிறைவை நாங்கள் காணும்படியாய் எங்களை நீ ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வந்திருக்கிற மது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிறுவர் முதல் பெரியவர் வரை தனித்தனியாய் நீ ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வழிபாடுகள் அனைத்தையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக அப்படி திருக்கரத்திலே முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமேன். தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் உந்தனராகிய ஆவியின் உறவும் எந்த நாளும் நம்மோடு கூட இருப்பதாக.
நிறைவு பாடலாக 88வது பாமால் இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் என்கிற பாடலில் 3 சரணங்கள் மட்டும் பாடுவோம். இந்த அருள் காலத்தில் தீர்ப்பு நாள் வரும் முன்னே மோட்ச வாசலேசுவே. கூடுமானால் முழங்கால் நின்று பாடும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே செல்ல கடவோம். கர்த்தர் நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். God bless you all.